2026க்கான மிதுன ராசி பலன்கள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போன வாரம் வந்து எப்போ தான் போடுவீங்க ராசி பலன் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த 26 வந்து காத்துக்கிட்டு இருக்கு? மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுக்கு வழி கிடைக்க போது, நல்ல பலன் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரம், அது இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே நல்ல பலமாக இருக்குது. பர்டிகுலராக இவங்களுக்கு வந்து வேலை இல்லை, பணக்கடன், கடன் மேலே கடன், ரெண்டாவது நிறைய செலவுகள், விரயங்கள் எக்கச்சக்கமாக இப்போ நடந்துன்னு இருக்குது. அதாவது குரு நல்லா இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிற சனி எல்லா வழியும், வேலையில் ஒரு டிகிரேட், வேலையில் எவ்வளோ நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது, வேலையில் எவ்வளோ இருந்தாலும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காத ஒரு நிலைமைகள் இருந்திருக்கு. அந்த நிலைமை இந்த அடுத்த மாதம், அதாவது தை மாதம் எண்டுலேருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. தை மாதம் எண்டில் புது வாகனங்கள் வாங்கினவங்க, புது இடங்கள் வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வேறு ஊருக்கு போவீங்க, வெளிநாட்டு பயணங்கள் ரத்தானது உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். திருமண தடைகள் ரத்தானது வந்துடும். உறவுகள் பிரச்சனையானது அந்த உறவு மொழிகள் வந்து சேர்ந்துடும். வழிமுறைகள் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய பணங்கள் விரயமாச்சு, அந்த பணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடிய நிலைமைகளுக்கு வந்துடுவீங்க. அது இல்லாமல் புது வழி தேடிப்பீங்க, புது வேலை தேடிப்பீங்க. அது இல்லாமல் வேறு ஊருக்கு போய் அங்கே செயல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடமும் இருக்கும். இடம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து புது இடங்கள் போய் அங்கே போய் தங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் ரத்தானது தான் நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் எப்போ காத்துன்னு இருக்குன்னா, உங்களுக்கு வந்து தை மாத கடைசியிலேருந்து உங்களுக்கு மாசி மாதத்துலேருந்தே டைம் நல்லாது. மாசி, சித்திரை, மாசி, பங்குனி, சித்திரை, இந்த 3 மாதம், அது இல்லாமல் வைகாசி, இந்த 4 மாதமே நல்லாயிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு குரு போய் மாறிடுறார். குரு வந்து கடக்கத்துக்கு வர சொல்ல பெரிய பலன்கள் காத்திருக்கு. பொறுமையான பலன்கள், ஆனாலும் விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணி வழிகள் தேடிக்கிறது நல்லது. சின்ன சின்ன பணங்கள் விரயமாகவும், வீட்டில் இருக்க பொருட்கள் சின்னது தொலையும், எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டோம் வண்டியை அப்படின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி சண்டைகள்லாம் பிரச்சனை தரும். உறவு வழியாக பிரச்சனைகள் வந்து ஒரு குழப்பமாகி அது ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே நேரத்தில் உடல் உபாதைகள், இந்த உடல் உபாதைகள் வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது பெண்களுக்கு வந்து நடுமுதுகு, கழுத்து தண்டு, இடது கால் நரம்பு சம்மந்தப்பட்ட சில பிணிகள், யோசனைகள் அதிகமாக இருக்கும். அதே ஆண்களுக்கு வந்து மார்பகம் இல்லைன்னா வயிறு, இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை, இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யோசனை அதிகமாக போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் வாகனத்தினால் சின்ன சின்ன அடிகள், சின்ன சின்ன கிராச்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொறுமை வேணும். அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆவணி மாதத்துலேருந்தே டைம் நல்லா இருக்குது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, இவங்களுக்கு வந்து கார்த்திகை, இந்த 4 மாதமும், இந்த டிசம்பர் மாதமும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். பலவிதமான பணங்கள் உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது, நீங்கள் பண்ணக்கூடிய தொழில்கள், அதாவது கலை சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பேப்பர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஷேர்ஸில் எடுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பலனில் போய் அதுக்கான வழிகளை எடுத்துக்கிறது, நிறைய பணங்களை போட்டு சேல் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த தை மாதம் என்றது மாசி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. மாசிலேருந்து பங்குனி, உங்களுக்கு சித்திரை, வைகாசி வரைக்குமே இந்த 4 மாதம், இந்த 4 மாதமே அனுகூலமாக கிடச்சிரும். வழியாக இருக்கும். காரணம், 10ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு லக்னாதிபதியில் வந்து உங்களுக்கு வந்து இவர் இருக்கார், குரு இருக்கார். இந்த குரு நல்ல ஒரு பலனை கொடுத்துருவார். வைகாதிபதியில் 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகுவோட சின்ன பிரச்சனைகள்னால்தான் உங்களுக்கு உடல் உபாதைகள், மனசு குழப்பங்கள், பிரச்சனை வரும். நீங்கள் மெயினாக கலாசிக்கு போயிட்டு வர்றது நல்லது. குலதெய்வ வழிபாடுகள் நல்லது. பிரதோஷம், சிவனுக்கு பிரதோஷத்துக்கு தேன் அபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைகள் பண்ணால் ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் மிகப்பெரிய பலன் அனுகூலம் உங்களுக்கு காத்திருக்கு. ஒரு பாதி நல்லா இருந்தாலும் அந்த ஒரு பாதியும் நல்ல வழியாக தான் உங்களுக்கு இருக்கும்.